ஆதாரம் நீர்தான் ஐயா. எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரமின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். மீண்டுமாக இந்த 3வது நாளிலே இந்த தரிசன பெருவிழாவிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் இந்த கூட்டங்களுக்கு வருவதற்கு முந்தின நாள் பீகாரிலே இருந்து புறப்படுவதற்கு முன்னதாக அந்த முந்தின சாயங்கால நேரத்தில் 2 பிள்ளைகள் தன்னுடைய குட்டி பிள்ளையை தூக்கி கொண்டு என்னை பார்க்க வந்தார்கள். 2 பேர் கண்களிலும் கண்ணீர் தார தாரையாய் வடிந்து கொண்டிருந்தது. சந்தோஷத்தோடு கூட தங்களுடைய பிள்ளையை என்னிடத்தில் தந்தார்கள். அப்படி சொல்லும் போது அவர்கள் 2 பேருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தமிழகத்தினுடைய பெரிய தாக்கத்தை, பீகாரிலே தள்ளப்பட்டு தூக்கி போடப்பட்டு பெற்றோர்களால் நிராகரிக்கப்பட்ட குடும்பத்தையும் இங்கே உள்ள மக்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களை தாங்கி இன்றைக்கு மனுஷர்களாக மாற்றி இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது எல்லா இடங்களிலும் நடக்கிறது தானே என்று. ஆனால் அவருடைய பழைய நிலைமையை சொல்கிறேன். ஏனென்றால் வந்திருந்த பெண் என்னை பார்க்க வந்ததனுடைய நோக்கம் பீகார் அரசாங்கத்தில் இருந்து அவளை ஜூனியர் இன்ஜினியராக நியமித்திருக்கிறார்கள் என்கிற அந்த ஆர்டரை கையில் தூக்கி கொண்டு, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் தூக்கி கொண்டுதான் நான் இருக்க மாட்டேன் என்பதனாலே ஜெபித்து விட்டு போகும்படியாக வந்திருந்தாள். அவளுடைய பெயர் ரீமா, அந்த பையனுடைய பெயர் பஜரங்கி. 2 பேரும் வித்தியாசமான குடும்பங்களிலே போலியோவினாலே பாதிக்கப்பட்டு பெற்றோர் தூரத்திலே தூக்கி எறிந்து வைத்த பிள்ளைகளை நம்முடைய மிஷனரிகள் சந்திக்க நேரிட்டு தூக்கி கொண்டு நம்மிடத்தில் தந்தபோது அவர்களுக்கு வயது, அந்த பிள்ளைக்கு வயது 6, அந்த பையனுக்கு வயது 7. 7 வயது வரை ஒரு அடியை விடுத்த வைக்க கூடாதவனாக நெஞ்சிலே தவழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையை நான் இன்னமும் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். அந்த மகள், அவளும் போலியோவினாலே பாதிக்கப்பட்டதினால, விசேஷமாக ஒரு கால் அதிகமாக பாதிக்கப்பட்டதினால, அடுத்த காலிலே பலம் இல்லாததினால அவள் நெஞ்சிலே தவழாமல் தன்னால் இயன்ற அளவு கைகளினால் தான் தவழ்ந்து வர முடியும் என்கிற சூழ்நிலையிலே நம்மிடத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் வட இந்தியாவில் 600 அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் மாற்றி அவர்களுக்கு ஆபரேஷன் செய்து நம்முடைய ஆஸ்பத்திரியிலேயே அவர்களை கவனித்து நம்முடைய ஸ்பிளின் டெக்னாலஜி மூலமாக அவர்களுக்கு அணிவிக்க வேண்டியவர்களை அணிவித்து அவர்களை நேர நிறுத்தி ஆண்டவருக்குள்ளும் இந்த வாழ்க்கைக்கும் அவர்களை சரியாக மாற்றியதனை அவர்கள் நினைவு கூர்ந்துதான் அழுதார்கள். அவர்கள் சொன்னார்கள், அங்கிள், உங்களை மாட்டும் தமிழ்நாடு பிடிச்சு வச்சிருந்திருக்குமானால் நாங்க அப்பமே மண்ணுக்குள் போயிருப்போம். இதே வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், அவர்கள் தமிழ் மக்களுக்கு அத்தனையான ஒரு
பாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். தமிழகம் மாத்திரம் உங்களை பிடித்து வைத்திருக்குமானால் எங்களை கேட்கவோ எங்களை பார்க்கவோ, இன்றைக்கு எங்களை தூக்கி எடுத்து நான் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக அரசாங்கத்தில் நியமிக்கப்படுகிற அளவுக்கு எனக்கு இன்ஜினியரிங் கல்வியை தந்து அவ்வளவு தூரம் உயர்த்திவிட்ட அவருடைய அன்பும் பாசமும் ஜெபமும் எங்களுக்கு பெரியது. நீங்கள் போகிற கூட்டத்திலே எங்களை பற்றி சொல்லி நாங்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றியழியல்லா இருக்கிறோம் என்று என்னை பார்த்து சொன்னது மாத்திரமல்ல, 2 போலிய பிள்ளைகளும் திருமணம் செய்து அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தேவன் கடந்த நாட்களிலே சாதாரணமான நார்மல் டெலிவரியிலே கட்டளையிடுவதற்கு நம்முடைய ஆஸ்பத்திரியிலே அவர்கள் இருந்து அவர்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அந்த காட்சியை நான் இன்னமும் நினைக்கிறேன். அந்த மகள் சொல்லும் போது இப்படி சொன்னாள், என் உடலை சரி செய்து என்னுடைய கைகளிலே ஓடி ஆடக்கூடிய ஒரு குழந்தையே தந்துவிட்டது தமிழகம், தமிழக டாக்டர்கள் என்று சொன்னாள், தமிழக நர்ஸ் என்று சொன்னாள். அவருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட செய்திகள் ஏராளமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போக முடியும். இன்னொரு மகள் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தாள், SMS-ல, வாட்ஸ்அப்பில் கூட அல்ல. அங்கிள், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போகும்போது சொல்லுங்கள், என் தாய் விபச்சாரத்தை நம்பி 15 தலைமுறையாக வாழ்ந்துவிட்ட அந்த குடும்பத்தில் இருந்து என்னையும் விபச்சார விடுதிக்கு வித்துவிட்டவளை திரும்ப எடுத்து விபச்சாரத்தில் ஈடுபடாதபடியே என்னை காத்துக் கொள்வதற்கு உதவி செய்து இன்றைக்கு என்னை இன்ஜினியர் ஆக்கி என்னையும் பீகார் அரசாங்கத்திலே ஊழியம் செய்வதற்கு, அதன் மூலம் நான் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்து இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த என்னையே கிறிஸ்துவின் அன்புதான் தூக்கி எடுத்து உங்கள் மத்தியில் ஒரு அதிகாரியாக மாற்றிவிட்டிருக்கிறது என்று சொல்வதற்கு ஆளாக்கினதற்கு நீங்கள் போகிற அந்த மக்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இதுக்கு நீங்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது இதை குறித்து தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தமிழகம் என்று சொன்னாலே அவர்களுக்கு தெரியதெல்லாம் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரை காட்டி கொடுத்ததோடு நிற்காமல் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர்கள் என்று சொல்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த 2 நாட்களாக தரிசனத்தை குறித்த காரியங்களை குறித்து முதல் நாளிலே சகோதரன் மரியோசும் நானும் நேற்றைய தினத்திலே நானும் உங்களுக்கு சொல்லும் போது ஒரு காரியத்தை நேற்றைய தினத்தில் நான் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னேன். அது என்ன? ஆண்டவருடைய தரிசனம் என்று சொல்லும்போது 2 வகைப்பட்டது. ஒன்று அவரை குறித்த தரிசனம், தேவ தரிசனம். இரண்டாவது தேவன் தரும் தரிசனம் என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டிலே அநேகமாக தனி மனிதர்களுக்கு மாத்திரம் அவர்களை குறித்த காரியத்தை அதிகம் ஆண்டவர் பேசி இருக்கிறதை நான் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் நினைப்பூட்டினாலும், இன்றைய தினத்தில் முழு சபைக்கும் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறார் என்பதை நான் கொஞ்சம் நேற்றைய தினத்தில் அழுத்தமாகவே சொன்னேன். அப்படி 2 தரிசன வீரர்கள் என்று சொல்லக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தை நமக்கு தரிசன புஸ்தகமாக கொடுத்திருக்கிற யோவானுடைய நிலைமையை குறித்து அவனுக்கு ஆண்டவர் வரப்போகிற ஆபத்துகளையும் கேடுகளையும் அழிவையும் தீமைகளையும் காண்பிக்கும் முன்னதாக அவனுக்கு தான் யார் என்பதை விளங்க பண்ணின காரியத்தை நேற்றைய தினத்தில் சொல்லி முடிப்பதற்குள் நேரம் முடிந்து விட்டது. ஆனால் நான் இன்னொருவரையும் குறித்து சொல்வேன் என்று சொன்னேன் என்றல்லவா, அவரை குறித்து கொஞ்சம் பேசிவிட்டு இப்பொழுது தேவன் தரும் தரிசனம் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். நாளைய தினத்தில் ஒருவேளை அதை முற்று பெறும்படியாக பேச விரும்புகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் கொஞ்சம் மெதுவாகவே பேசுவதற்கு காரணம், நம்முடைய மனதிலெல்லாம் மற்ற கூட்டங்களிலும் சபைகளிலும் கொடுக்கப்படுகிற செய்திகளிலே இதை குறித்து அதிக அழுத்தம் தர முடியாமல் இருக்கிறதுனால
அதிலே பழக்கப்பட்டு விட்டதினால இவைகளை புரிந்து கொள்வது உங்களுக்கு கடினமாகிவிடக் கூடாது என்பதனால் நான் கொஞ்சம் மெதுவாகவே பேசுகிறேன். முதலாவது, நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல, தானியேலுக்கும் ஆண்டவர் பெரிய அழிவின் காரியங்களை காண்பிக்கும் முன்னதாக தன்னை எப்படி காண்பித்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் அது நலமாயிருக்கும் என்று சொல்லி உங்களுடைய கவனத்தை தானியேலின் 7வது அதிகாரத்திற்கு நேராக முதலாவது திருப்ப விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். இந்த கோணத்தில் இந்த வேதத்தை நீங்கள் எப்படி படித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. படித்தவர்கள் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை குறித்து தெளிவில்லாதவர்களுக்காக தெளிவாக எல்லா காரியத்தையும் உள்ளடக்கின காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேலின் புஸ்தகத்திலே முதல் 6 அதிகாரங்கள் நடந்த சம்பவங்களை நமக்கு காண்பித்து கொடுத்து, தேவ மனிதர்கள் தேவ ஆவினால் நிறைந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி பலமுள்ளதாக எதற்கும் அஞ்சாததாக இருக்கும் என்பதை கோடிட்டு காட்டும் புஸ்தகம். முதல் அதிகாரத்திலேயே பரிசுத்தத்திற்காக வாஞ்சையாய் நிற்கிற ஒரு பெரிய கூட்டத்தை அல்ல, ஒரு 4 வாலிபர்களை நமக்கு அடையாளம் காட்டி கொடுத்து, 4 பேராய் இருந்தால் என்ன, நாங்கள் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிற்கக்கூடிய தைரியமுள்ள, சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த அந்த தானியேலை குறித்த காரியங்கள் உங்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அதை குறித்து நான் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை தொடர்ந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி எரிகிற நெருப்பின் சூளைக்கும் அஞ்சாதவர்களாக நேபுகாத்நேச்சார் முன்னதாக நின்று சவால் விட்டு எங்கள் தேவன் யார் என்று சொல்வதற்கு அதிகாரமுடையவர்களாக நாம் பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனை தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே 5வது அதிகாரத்திலே பெல்ஷாத்சாருக்கு அங்கே காணப்பட்ட கையிருப்பின் வார்த்தைகளை வாசித்து காண்பித்து அதற்கு அவன் வெகுமானம் தருவான் என்று சொன்னபோது, போடா உன்னுடைய வெகுமானத்தை நீயே வைத்துக்கொள் என்று தைரியமாக ராஜாவினிடத்திலிருந்து வருகிற வெகுமதியும் வெறுத்து தள்ளுகிற ஒரு தானியேலை காண்பிக்கிற அதே வேதாகமம் தானியேலின் 6வது அதிகாரத்தில் சிங்கங்களின் மத்தியிலே அவன் செய்த காரியத்தை நமக்கு விவரிக்கிறது. இவைகள் எல்லாம் சம்பவங்கள். நன்றாய் கவனியுங்கள். நான் புரிந்து கொள்வதற்காக விளக்கமாக பேச விரும்புகிறேன். இப்படி நடந்த சம்பவங்களை தரியுவின் காலம் வரைக்கும் தானியேல் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நேபுகாத்நேச்சார் என்பவன் பாபிலோனிய அரசன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பாபிலோனிய அரசு சில தலைமுறைக்கு மாத்திரம்தான் நீடித்தென்றும் அதற்கு பிறகு மேதிய பெர்சிய ராஜாக்களால் ஆளப்பட்டது என்பதும், அங்கே பாபிலோனின் தலையா இருந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினதை வெளிப்படுத்தி காட்டின தானியேல் அந்த நேரத்தில் அவ்வளவு குழம்பி போகவில்லை. ஏனென்றால் நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் தோன்றி இந்த சிலையை வீழ்கடித்து அதை பதறாக்கி போட்டு தானே ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் என்று வெளிப்பட போகிற தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை பாபிலோனின் அரசனாகிய நேபுகாத்நேச்சாருக்கே ஆண்டவர் காண்பித்த காட்சி தானியேலை இன்னமும் தைரியம் உள்ளவனாக என் ராஜா வருகிறார் என்கிற காரியத்திற்கு அவனை நினைப்பூட்டி வைத்திருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. சவரன் நவரோஜ் அதை அதை பாடலாக பாடும்போது
கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கல்யால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் அடுங்கிடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். கிரீடங்கள் பாகைகள் விழுந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கத்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. இந்த பாடல்கள் எல்லாம் இப்பொழுது மறைந்தும் போய்விட்டது. என்றால் அவர்கள் இந்த பாடல்கள் எழுதும்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ரகசியங்களையும் நமக்கு பாடல் மூலமாக வெளிக்காட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை. அன்றைக்கே தானியேலுக்கு கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புறப்பட்டு வருகிற என்கிற தைரியம் இருந்தாலும், நான் சொல்கிறது கவனியுங்கள், இப்பொழுது பாபிலோனிய ராஜ்யத்தினுடைய முடிவுக்கு வருவதற்கு முன்னதாக, அதாவது நேபுகாத்நேச்சாருடைய பேரன் என்று சொல்லப்படுகிற பெல்சாத்சார் என்கிற ராஜாவின் முதலாம் வருஷத்தில் தானியேலுக்கு ஆண்டவர் உலகத்தின் கடைசி வரைக்கான காரியங்களை காண்பிக்கிறதற்கு வாஞ்சிக்கிறார். தரிசனங்கள் மூலமாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பல நூற்றாண்டுகள் நடக்க போகிற காரியத்தை இந்த தானியேல் என்கிற தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை தன்னுடைய ஜனங்களுக்குள் பரப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறபடியினால் தான் அந்த பெல்சாத்சார் என்று சொல்லப்படுகிற நேபுகாத்நேச்சாருடைய பேரனுடைய முதலாவது வருடத்தில், அவன் ஆளுகை ஆரம்பித்த முதலாவது வருடத்தில் ஆண்டவர் இவனுடைய ஞான கண்களை திறந்து தரிசனங்களை பார்க்க வைக்கிறார். நன்றாய் கவனிங்கள். இது தரிசன பெருவிழா என்கிறபடினால் அதை குறித்த தெளிவு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவன் பார்க்கிற இந்த 7வது அதிகாரத்தையும் 8வது அதிகாரத்தை நீங்கள் தனியாக நீங்கள் வீட்டிலே முழுவதுமாக வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்கே நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? இந்த பாபிலோன சாம்ராஜ்யத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி திடீரென்று வைக்கப்படுகிறது. ஒரே ராத்திரியில் அரசாங்கமே மாறுகிறது. அங்கே இருந்த ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்படுகிறான். கொரேஸ் என்கிற மன்னன் அங்கே வந்து அங்கே ஆட்சியை உட்கார வைக்கிற இடத்திற்கு கோரேஸ் தள்ளப்படுகிறான். இவனை குறித்து ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பல வருடங்களுக்கு முன்னதாக, அவன் பிறப்பதற்கு முன்னதாக அந்நிய ஜாதியாகி அவன் பிறப்பான் என்றும், அவன் தன்னுடைய ஜனங்களை அவன் ஆண்டவருடைய ஜனங்களை போக விடுவான் என்றும், அவன் எருசலேமை கட்டப் போகிறான் என்றும் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னதை 44வது அதிகாரத்தின் பின்பகுதியிலும் 45வது அதிகாரத்தில் முதல் பகுதியிலும் தெளிவாக ஏசாயா சொல்லி வைத்திருக்கிறது தானியேலுக்கு தெரியும். நல்ல கவனிங்கள். In spite of the knowledge he had, please understand, அங்கே நேபுகாத்நேச்சாருக்கு காணப்பட்ட அந்த காரியத்தினுடைய அறிவும் அவனுக்கு உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருந்த அடுத்த ராஜ்யத்தினுடைய காரியம் வரப்போகிறதை அறிந்த அவனுக்குள்ளே இப்பொழுது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்போது அவனுக்குள்ள பெரிய கலக்கம் வருகிறது. பெர்சியா ராஜா போவான், அதற்கு பிறகு மேதியா ராஜா வருவான், அதற்கு பிறகு கிரேக்க ராஜா வருவான், அதற்கு பிறகு ரோம ராஜ்யங்கள் எழும்பும் என்றெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு காண்பித்து கொடுக்க போகிறார். பல நூற்றாண்டுகளாக நடக்க போகிற காரியத்தை தெளிவாக
துல்லியமாக ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறதற்காக அவனுக்கு தரிசனம் தரும்போது அதை அவனால் கிரகிக்க முடியவும் இல்லை. அதை புரிந்து கொண்டாலும் கூட அதோடு கூட நிற்க முடியாதவனாக கலங்கி அந்த 2வது அதிகாரத்தின் கடைசியிலே அவன் வியாதிப்பட்டவனாக மாறிவிடுகிறான். My dear people of God, இன்றைக்கு தரிசனங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறவருடைய காரியங்களை குறித்து நீங்கள் கொஞ்சம் சோதித்து அறியும்படியாக நான் கேட்கிறேன். அந்த தரிசனம் அவர்கள் காண்பதெல்லாம் எப்படிப்பட்ட தரிசனம் என்பதை நீங்கள் கொஞ்சம் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அநேக காரியங்கள் சரியாக பொருந்துவது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற அந்த தானியேலுக்கு ஆண்டவர் முதலாவது தன்னை வெளிப்படுத்தி தான் எப்படிப்பட்டவர் என்பதை மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியத்தை தான் நான் உங்களுக்கு தேவ தரிசனம் என்று சொல்கிறேன். அதை குறித்து கொஞ்சம் பார்த்துவிட்டு வேகமாக கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். 7வது அதிகாரம், தானியேலின் 7வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நல்ல கவனிங்கள் வார்த்தையை. அதுல இருக்க வார்த்தையை கொஞ்சம் உங்களுக்கு நீங்க புரிந்துபடியாக சொல்கிறேன். நேரத்தினத்தில் கொஞ்சம் நான் உங்களுக்கு அதுல காண்பித்தேன். சிங்காசனம் அல்ல, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. யாருக்கு? யா அல்லேலூயா, ஆமென். தானியேலுக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை மட்டும் காட்டியிருந்தால் ஏசாயா பார்த்தது போல ஒரு தரிசனத்தை பார்த்தான், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் நான் கண்டேன் என்று. ஆனால் தானியேலுக்கு ஏசாயாவை காட்டிலும் வித்தியாசமான ஒரு காட்சியை தேவன் தருகிறார். அது என்ன? அங்கே சபையை உள்ளடக்கினது என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்காகத்தான் அந்த வசனங்களுக்கு நேராக உங்களுடைய காரியங்களை திருப்ப விரும்புகிறேன். சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். 1000 தூதர்கள் அங்கே சேவித்ததை அங்கே ஏசாயா கண்டான். தானியேல் கண்டதோ 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். ஹல்லேலூயா. கோடான கோடி பேர் அவருக்கு முன்னதாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அப்ப சிங்காசனங்களிலே உட்கார்ந்தவர்களை குறித்த ஒரு வெளிப்பாட்டையும் தான் யார் என்கிற வெளிப்பாட்டையும் தேவன் தன்னுடைய தரிசனமாக தானியேலுக்கு தந்ததினால் தான் அவன் அவைகளை எழுதி வரப்போகிற ஆபத்தை அறிந்தவனாக, வரப்போகிற அநேக அழிவுகளை பார்க்கிறவனாக, வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கிறது என்று அறிந்தவனாக இருந்த அவன் அவைகளை எழுதி இந்த சந்ததிக்கு வைத்துவிட்டு போயிருக்கிறான். அவன் எழுதின காரியத்தினுடைய கடைசி காரியங்களை கொஞ்சம் பார்க்கலாம். 12வது அதிகாரத்துக்கு இப்பொழுது திருப்புங்கள். 12th chapter 2வது வசனமும் 3வது வசனம் வாசிக்கலாம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள். நல்ல கவனிங்க. அடிக்கடி இந்த வசனம் உபயோகப்படுத்தப்படலாம். If you connect these two things, you can understand the value of yours. உங்களுடைய மதிப்பை அதை புரிந்து கொள்வீர்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை குறித்து உயரமான ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிற. பக்கத்துல உங்க சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன எண்ணம் தெரியுமா? கொஞ்ச நாள் வாழ்றோம், கொஞ்சம் சந்தோஷமா சமாதானமா எல்லாம் பார்த்துட்டு கண்ணை மூடுனா சரிதாங்கிறது. ஆனா நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்கிறது தேவன் உன்னை வைத்திருக்க தீர்மானம் இருக்கும்போது நீ அவைகளை நாடுவதற்கு வேண்டிய அவசியத்தை
ஆண்டவராகிய இயேசு ஒரு ஓமையில சொல்லும்போது கொஞ்சம் அழுத்தமாகவே சொன்னார். If you want to make the whole heavens glad, இந்த முழு ஆகாய மண்டலத்தில் இருக்கிற கோடானு கோடி தூதர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. ஹலோ, அங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிற சொல்லதான் நான் கேட்கிறேன். இங்க இருந்து உங்க கையில ஒரு விசை இருக்கிறது. அந்த விசை என்ன? ஆகாய மண்டலத்தில் பாடிக்கொண்டு கர்த்தரை துதிக்கொண்டு அங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த பெரிய திரளான தூதர் கூட்டம் மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டும் என்றால் அதை செய்கிற வேலை ஆண்டவர் உங்களுக்கு தான் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம், தெரிந்த வசனம் நம்ம மறந்துருக்கோம். தெரிந்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், நமக்கு தெரிந்த வசனம் தான். ஆனால் 7வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். அதே போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரியலி நீங்க பிலீவ் பண்றீங்களா? பரலோகத்தை சந்தோஷம் விட, அதாவது ஒருத்தர் சிரிப்பு காட்ட என்ன செய்யுங்க, பக்கத்துல போய் நின்று அவங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லுவீங்க, இல்லைன்னா அதை தொட்டு பார்த்து கொஞ்சம் அவங்களுக்கு கூச்சம் உண்டாகும்படியான காரியங்களை செய்வீங்க. நான் பரலோகத்தை சந்தோஷப்படும் முழு தூதர் சேனைகளையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு சாவி உங்க கையில தான் இருக்கு. யாராவது ஒருத்தரை ஆண்டவருக்கு நேரம் திருப்பி விடுறதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் ஆராதனை தூதர்களை சந்தோஷப்படுத்தணும். அவன் சொல்வான், எனக்கு உன்னை காட்டிலும் அழகா பாட தெரியும்டா. நம்ம நினைக்கிறோம் ஆராதனை ஏராளமான மியூசிக் எல்லாம் போட தெரிஞ்சவங்களால நிறைஞ்சிருந்து நல்லா இருக்கணும். குட், இங்க பண்றது நான் தவறுன்னு சொல்லவில்லை. மாறாக அதை வச்சு நீங்க தேவதூதனை இன்ஸ்பயர் பண்ண முடியாது சார். பக்கத்துல சொல்லுங்க, ஆராதிப்பது நல்லது, ஆனா தூதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு உனக்கு செய்ய தெரியாது. அவங்களை ஹாப்பியாக்குற அளவுக்கு செல்றதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு ஆளையாகிலும் ஆண்டவருக்கு சம்பாதித்து பரலோகத்தை மகிழ்விக்கிற அந்த மகிழ்ச்சி அல்லாமல் வேறு இல்லை என்று வேதம் சத்தியமாய் சொல்லுகிறதை நான் இங்கே அறிக்கை செய்ய விரும்புகிறேன். தானியேலுக்கு தேவ தரிசனம் கிடைத்த போது வரப்போகிற நாட்கள் கொடுமையானவைகள். நான் ராஜாவோடு கூட உட்காரு மந்திரி சபையில பிரதம மந்திரியாக இருக்கிற இந்த காரியங்கள் அடுத்த ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ படாதோ, ராஜாவே வேண்டும் என்று வேண்டாம் என்று சொல்லவர்கள் ராஜாவுக்கு கீழே பணி செய்கிற என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்கிற குழப்பம் தானியேலுக்கு இருக்க வேண்டிய அவசியம் உண்டு, இருந்திருக்கலாம். அதுவும் தள்ளப்பட போகிறதாம். இன்னொரு ராஜ்யம் வருகிறதாம். ஒன்று கரடிக்கு ஒப்பாக இருக்கிறது, ஒரு சிவிங்கிக்கு ஒப்பாக இருக்கிறது என்றெல்லாம் அவனுக்கு மிருகங்களை காண்பித்து ஆண்டவர் அதனுடைய குணாதிசயங்களை காண்பிக்கிறார். அதற்கு பிறகு மேதிய சாம்ராஜ்யம் எழும்ப போகிறது. எஸ் சார். ஆனா தேவனை தரிசித்தவனை என்ன செய்ததுங்கிற வசனத்தை மட்டும் காட்டி கொடுத்துட்டு அந்த தேவ தரும் தரிசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். வாசியுங்கள். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும். யாரு தரியு? இப்போ வேதம் படிக்கிறீர்களா? தரியு யாருன்னா மேதிய ராஜா, பெர்சியா ராஜா என்கிற நல்ல ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜாவாகிய பெர்சியா ராஜாவின் முதல் ராஜா கோரேஸ், அவனுடைய நாட்களில் எருசலேமை கட்டுவிக்க போங்கள் என்று சொன்ன அந்த ராஜா முடிந்து இப்பொழுது மேதிய ராஜாவாகிய தரியு வருகிறான். இரண்டாவது வந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதகமானவன். முதலாவது இருந்த ராஜா இஸ்ரவேலை அழித்து மண்மேடாக மாற்றின பாபிலோன், அதனுடைய சிறந்த வாலிபர்களை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டவன், அதனுடைய சக்திகளை தனக்கென்று மாற்றிக்கொண்டவன், அந்த ஆலயத்தினுடைய பொருட்களை எல்லாம் திருடி கொண்டு வந்தவன், அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷ சாலையும் கொள்ளையடித்தவன், அந்த ஆலயத்தை
கட்டின ஆலயத்தை, சாலமோன் கட்டின ஆலயத்தில் ஒரு கல்லோடு இன்னொரு கல் இருக்கும்போது அதை அவன் தங்கத்தினால் பொன்னினால் இணைத்திருப்பான் என்று நம்பி ஒவ்வொரு கல்லாக பெயர்த்தெடுத்து தரைமட்டமாக்கின பாபிலோன். அதுவானாலும் சரிதான். இரண்டாவது, அந்த ராஜ்யத்தை திரும்ப கட்டுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கோரேஸ், அதுவானாலும் சரிதான். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எஸ்ரா போன்ற தலைவர்களும், செருபாபேல் என்கிற தலைவரும், யோசுவா என்கிற ஆசாரியனும் முற்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தின தரியு அடுத்ததாக வருகிறான். Different kings, different ways they were used. அவர்கள் வித்தியாசமாக தேவ ஜனத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் உண்டு. ஆனால் அந்த வசனத்தை வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா கையை பார்த்து சொல்லுங்க. சாதகமான அரசு வந்தாலும் பாதகமான அரசு வந்தாலும் நான் தேவனோடு நடந்து தேவனை கண்டது உண்மை என்றால் என்னுடைய காரியம் ஜெயமாகத்தான் நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு ஆர்ப்பரிப்பான ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு சபைக்கு தெரிய வேண்டிய ஒரு பெரிய காரியம், யார் மேல இருக்காங்களே, என் மேல இருக்கவனுக்கு மேல இருக்கிற என் ஆண்டவரை அறிந்து கொள்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்கிட்ட யாரோ வந்து கேட்டாங்க, நான் வந்த உடனே கேட்டாங்க, இந்த வருஷம் பீகார்ல எலெக்ஷன் இருக்குல்ல, யார் வருவார் பிரதர்? நான் யார் வந்தான்னு, சாதகமான ஆள் வந்தானா பாதகமான ஆள் வந்தால எங்க ராஜாவை மாத்துறதுக்கு மட்டும் முடியாது அல்லவா? நேபுகாத்நேச்சாரே உனக்கு தெரிந்திருப்பதாக. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த கவியை பாட போகிறேன். கையால் பெயர்க்கப்படாத அந்த கல் மேலிருந்து உருண்டு வந்து இந்த ராஜ்யங்களை எல்லாம் உடைத்து போட்டு இதனுடைய பாகைகளை எல்லாம் தள்ளி போட்டு என் ஆண்டவர் வீட்டிருக்கிற நாளுக்காகத்தான் நான் ஏங்குவேனே தவிர வேற காரியத்திற்கு அல்ல. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறவன் நான், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறேன். இடையில யாரெல்லாம வந்துட்டு வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. அதை பற்றி யாரையா கவலைப்படு? கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் அழிந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவா. கிரீடங்கள் பாகைகள் தகர்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடும். சேர்ந்து பாடலாமா? இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரே சீக்கிரம் வாரும் என்கிற ஜெபத்தை செய்வோமா? ஹல்லேலூயா. அப்ப இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற அந்த பெரிதான காரியத்தை தான் நான் எதிர்நோக்குகிறேனே வழிய இடையில் நடக்க போறது இல்லை என்று சொல்லுகிறோம் மாத்திரம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தான். ஏன்னா இடையில் நினைக்கிறதானே எங்களை பாதிக்குது. I am worried about what is happening in the last days. நல்லா கவனிங்க.
இந்த கடைசி நாட்களில் நடக்கிறது குறித்து என் சத்திய வேதம் எனக்கு எழுதி கொடுத்தவர்களை குறித்து நான் கரிசனை கொண்டவனாக மாத்திரமல்ல, அதற்காக செயல்படுகிறவனாக மாற்றப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தரிசன பெருவிழாவை வைத்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நடக்கிற ஒரு காரியத்தை சத்திய வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறதை திருப்புங்களினோடு கூட சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா. நன்றாய் வாசிக்கிற போது நீங்களும் காது கொடுத்து கேட்டு நீங்களும் சேர்ந்து அதை பின்பற்றும்படியாக உங்கள் வேதத்தை திருப்பி பாருங்கள். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா. ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில். நல்லா வாசிக்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நாட்களில். அல்லேலூயா. ஓஹோ, எதை குறித்து? யூதாவையும் எருசலேமையும் குறித்து. இது பழைய ஏற்பாட்டிலே இப்பொழுது இருக்கிற எருசலேமையும் யூதாவையும் குறித்தாலும் புதிய ஏற்பாட்டிலே புதிய எருசலேமாகிய தேவ சபையை குறித்து சொல்லுகிறது என்ற வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். இங்கே ஏசாயாவில் எருசலேமை குறித்து தேவன் கொடுத்த தரிசனத்தை விவரிக்கிற ஏசாயாவினுடைய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் முன்னதாகவே இந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறபடியினாலே அதை குறித்த சில காரியங்களை காட்டி கொடுத்தால் தான் நான் சொல்லுகிறதில் நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக நான் அவைகளை பேச விரும்புகிறேன். கடைசி நாட்களிலே அந்த வசனத்தை வாசித்தவர்களெல்லாம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் please understand, stop that, please, well stay, wait. ஏனெனில் அதாவது மற்றவங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? இது உயர்த்தப்பட போகுதாமே, எல்லா மலைகளுக்கு மேல உயர்த்தப்பட போதாமே, எல்லா ஜனங்களும் ஓடி வருவாங்களாமே, எல்லா ஜாதியினரும் ஓடி வருவாங்களா? ஏனெனில் 6வது அதிகார தரிசனம் நம்ம அடிக்கடி கேட்கிறது பாடுறது வெரி குட். பட் இந்த 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. இதை கொஞ்சம் கவனிக்கும்படியா கேட்கிறேன். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் போதும். நன்றாக கவனிங்கள். சீயோனிலிருந்து வேதம். அப்போ மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமானவங்க என்னை அடையாளம் காட்டி கொடுக்கிறதுக்கு தேவன் உபயோகப்படுத்துகிற காரியம் என்ன? வேதம். சொல்றவங்க மாத்திரம் கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? உங்க வேத புஸ்தகத்தை காட்டி கொஞ்சம் நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. மற்றவரிடத்தில் இல்லாதவைகள் என்னிடத்திலும் என்னுடைய சபைக்குள்ளும் என்னுடைய ஆலயத்துக்குள்ளும் இருக்கிறது என்பது நான் மற்றவர்களை காட்டிலும் விசேஷமானவன், பெரியவன் என்பது. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், தேவன் எல்லாவற்றை காட்டிலும் தன்னுடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அது இதுன்னு ஓடாதீங்க, வசனத்தை தேடி ஓடுங்க, வசனத்தை வாஞ்சிங்க. அப்போது 119 சங்கீதத்தை படிங்க. நாங்க வேலைக்கு போகும்போது 2 வசனம் இருக்கிற சங்கீதத்தை படிக்கிறாள். நீங்க போய் 176 வசனம் இருக்கிற சங்கீதத்தை படிக்க சொன்னா யாருக்கு என் நேரம் இருக்குன்னு சொல்லலாம். ஏனெனில் I want to give an emphasis on that. ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய பரிசுத்தம். பக்கத்துல இருக்கும் கையை பார்த்து மெல்ல கேட்டுங்க, எந்த சபைக்கு போறீங்க? அங்க வேதமும் வெளிச்சமும் இருக்குதா? கர்த்தருடைய வசனம் இருக்கா? அல்ல கதை சொல்றாங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் வேதனையா தான் சொல்றேன், ஆனா அது இது நிஜமாக மாறிக்கொண்டு வருதுனால இது சொல்ல வேண்டிய அவசியம் உண்டாயிட்டு.
என் சகோதரன் ஆரோக்கியராஜுங்க இருக்கிறார். அவர்கிட்ட நீ கொஞ்ச நேரம் பேசி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் பேசினா 10 கர்த்தருடைய வார்த்தை வந்தது, கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவர்கிட்ட 5 நிமிஷம் நீங்க பேசினா the word of God came to me. ஆஸ்பத்திரி போன word of God came to me. டிவிக்காக கனெக்ஷனுக்கு ஆசியா முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் போறதுக்கு என்ன செய்யணுங்கிற ஆபீஸ்க்கு நான் போனேன்னா word of God came to me. அதுதான் சொல்லிச்சு போப்புன்னால போ. அவர் அப்படிதான் சொல்வார். அவர்கிட்ட ஐ லைக் தட் வேர்ட். ஏனென்றால் நான் நடக்கிறது ஏதோ என்னுடைய உணர்வுகளை சார்ந்ததல்ல, என்னுடைய அனுபவங்களை சார்ந்ததல்ல, என்னுடைய கை திறமைகளை சார்ந்ததல்ல. என் தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால கதவுகள் தானாய் திறக்கிறதை பார்க்கிறேன். அதனால தான் மல்கியா தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் புலம்பினார். என்ன புலம்பினார்? வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் நமக்கு தெரிந்ததாம் கூட வாசித்து தெரிந்து கொள்வது நலமாயிருக்கும். ஆண்டவர் இந்த காரியத்துக்கு பிறகு 400 வருஷங்கள் தன்னுடைய ஜனத்தோடு கூட பேசவில்லை. இந்த குறையை கண்டதினாலே, இந்த குறை அவர்களிடத்தில் காணப்பட்டதினாலே ஆண்டவர் 400 வருடங்கள் தன்னுடைய ஜனத்தோடு பேசுவதை நிறுத்தி மௌன விரதம் கொண்ட நாட்களுக்குள் தள்ளப்படும் என்பதாக சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கலாம். சத்திய வேதம் அவன் வாயிலிருந்து, சத்திய வேதம் அவன் வாயிலிருந்து, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும், அவன் என்னோட சமாதானம் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து. அப்ப சஞ்சரிச்ச உடனே நான் செய்ய போற வேலை என்ன? என்னோட சமாதானம் சஞ்சலமா சஞ்சரித்தால் அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்புவதற்கு காரணம் சத்திய வேதமே. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. ஜனங்கள் தேடுவதெல்லாம் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளினுடைய கர்த்தருடைய தூதன், அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணுகிறீர்கள். அழுகிறார் ஆண்டவர். சபையை நான் நியமித்ததற்கு காரணம், அதை உயர்த்தி மகிழ வேண்டும் என்று இயங்குகிறதற்கு காரணம், எல்லா ஜாதிகளும் ஓடி வர வேண்டும் என்று ஏங்குகிறதற்கு காரணம், திரளான கூட்டம் வர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறதுக்கு காரணம் வேதமும் சத்தியமும். அங்கேதான் தேவனை தேட முடியும். நாங்க வரமுனால பிரதர் ஆரோக்கியராஜ் ஒரு சின்ன சாட்சியை சொன்னார். அவருக்கு பதிலா நான் சொல்றேன். ஒரு பிராமண சகோதரியை தலைமையாய் கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய பயங்கரமான சக்தி படைத்த ஒரு மினிஸ்டருடைய அந்த மினிஸ்டருடைய கம்பெனியிலே போய் அந்த அம்மாவை பார்த்து, இவர் கையில வச்சிருந்த பைய பார்த்து அந்த அம்மா கேட்டாங்க, நிறைய பணம் கொண்டு வந்திருக்க போலன்ட்டு. என்ன மந்திரிகளை பார்க்க போறவங்க சும்மா போறாங்க, சூட்கேஸ் போகுது, இல்லை பேக் போகுது. இவரும் பேக் கொண்டு வந்து பேக் பண்ண, இவர் அந்த கேட்டு இருந்த உடனே உள்ள வேதத்தை எடுத்து கையில் கொடுத்துருக்க, இதாம இந்த பேக்கில் இருக்குன்னுட்டு அந்த அம்மா அதை எடுத்து பார்த்துட்டு, இவர் கோடு போட்டு படிச்சிருந்ததெல்லாம் பார்த்துட்டு அதை நெஞ்சில அணைச்சி, இதை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்று ஒரு பிராமண சகோதரி இந்தியாவினுடைய ஒரு வம்பு மினிஸ்டருக்கு வேற வேண்டாம்ல, ஆமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவருடைய அலுவல்களை பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய கம்பெனிக்கு தலைமையா இருக்கிற சகோதரி, இதை நான் சின்ன வயசுலயே ரொம்ப நேசிச்சேங்க, இப்பவும் எனக்கு இதுக்கு மேல ரொம்ப பிரியமா இருக்குதுங்கன்னு சொல்ற ஆளை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சத்திய வேதமே. பக்கத்துல கைப்பிடிச்சிருவோம். உங்ககிட்ட தேடுறதெல்லாம் சத்திய வேதத்தை தான். ஜனங்கள் தேடணும்னா உங்ககிட்ட தேடுறது. ஆனா ஆண்டவர் என்ன குறை சொன்னா தெரியுமா? நீங்களோ அநேகர வேதத்துக்கு இடற பண்ணினதுனால நான் இனிமே உங்ககிட்ட பேசுறத விட்டுறேன். I will not talk anymore. 1 வருஷம் 2 வருஷம் பேசாம இல்ல, 400 years 400 வருஷம் பேச முடியல. ஏன் வேதத்தை இவங்க இந்த மாதிரி ஆக்கிட்டாங்களே?
என்னுடைய வசனத்தை இப்படி ஆக்கி விட்டார்களே, நான் கொடுத்த காரியத்தை மறந்து விட்டார்களே, அநேகரை அநியாயத்தின் திருப்பதற்கு மறந்து விட்டார்களே என்று ஏங்கின கர்த்தர் மனமுடைந்தவராக, நொறுங்கினவராக, எந்த காரியத்தை செய்து இவரை நான் திருப்ப முடியும் என்று சொல்லித்தான். வேறு வழி இல்லாமல் செல்லக்குமாரனையே இந்த பூமிக்கு அழைப்பு தந்தார். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. மறுத்திரமாக சொல்லுவோம், உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. மறுபடியும் பாடலாம். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் கரங்களை வீழ்த்தி சொல்லுவோம். உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. இந்த கல்வாரியில உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, உன்னுடைய வியாதிகள் சுகமானது மாத்திரம் அல்ல, இந்த கல்வாரியில் சிந்தின ரத்தம் செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் சுட்டி காட்டும்படியாக, என்னோடு கூட தேர்ந்து திருப்பும்படியாக வாஞ்சிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல ஆண்டவருடைய ஆவியினால ஏவப்பட்ட எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை முதலாவது 24வது வசனத்தை வாசித்து விட்டு அதற்கு பிறகு 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள், தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதனால என்ன நடந்துச்சுயா? இந்த ரத்தத்தை நான் அடையாளம் கண்டுகொள்ளதினால் எனக்கு என்ன நடந்ததையா? இந்த ரத்தத்திலிருந்து புறப்பட்ட சத்தத்தை கேட்டதினால் எனக்கு என்ன நடந்ததையா? இப்பொழுது வாசிக்கலாம். நீங்களோ சீயோன் மலையினிடத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 10,000 தேவதூதர்
தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரம் இல்லை. என்னுடைய சப்ஜெக்டுக்கு தகுந்தாற்போல் பரம எருசலேமுக்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்கிறவங்க மாத்திரம் இந்த ரத்தம் என்னை பரம எருசலேமுக்கு கொண்டு என்னை எருசலேமின் வாசியாக, அந்த பரம எருசலேமின் வாசியாக மாற்றுவதற்கு என்னை இழுத்து கொண்டு வந்தது என்று சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Very good. You understand now. You don't think that you have been saved by the sins. Don't think you have been saved by the sickness. That's all true. It is an individual experience. I accept that. But more than that. நான் ஒரு பெரிய கூட்டத்திடத்தில் வந்து சேர்ந்திருக்கேன். அந்த பெரிய பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்துக்கு ஒரு பேரு பரம எருசலேம். நல்ல கவனிங்க. இதை குறித்த விளக்கம் கொடுக்கிறவர்கள் எப்படி கொடுப்பார்கள் எனக்கு தெரியாது. எனக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டதில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். As I accept the Lord, I come closer and closer and closer to a company of people, those who have been washed by the same blood, to be a heavenly Jerusalem. அதனால தான் நான் ஒரு செய்தி பேசியிருக்கேன், பாண்டிச்சேரியில் பேசியிருக்கேன். பரம எருசலேமா அல்லது பார்வைக்காக கடந்து போய் ரிட்டையர்மெண்ட் பணத்தை செலவழித்தாயிலும் போய் எருசலேம்ல கால் வச்சுட்டு வர வேண்டும் என்கிற இந்த எருசலேமா? ஹோலி லேண்ட் டூர்னு சொல்றாங்களே, அவங்க சொல்றாங்க ஹோலி லேண்ட் டூர்னுட்டு. ஆனா நான் அழைக்கப்பட்டது என்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினத்தில் வந்தேனோ அன்றைக்கு பரம எருசலேமின் ஒரு அங்கமாக மாறிவிட்டேன் என்று சொல்லு. அதை மாத்திரம் விசுவாசிக்கிற ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? If you can go to Jerusalem, no problem. இப்ப போகாதீங்க. நேற்று தான் சண்டை வாஞ்சிருக்கு கொஞ்சம். Hallelujah. But I want to tell you, it is not. என்ன ஒரு நண்பர் வலுக்கட்டாயமா கூட்டி கொண்டு போய் அங்க 2 பிரசங்கம் பண்றதுக்கு கூட்டு போனார். எருசலேமில் இருக்க ஒரு அர்மேனியன் சபைக்கும், அது யூதர்களால் நிறைந்த ஒரு சபைக்கும், இன்னொரு அவரோடு கூட வந்த கூட்டத்துக்கும் பிரசங்கம் பண்ண முடியாது கூட்டு போயிருந்தா. அதனால நான் அவருக்கு கூட சேர்ந்து நான் எருசலேமுக்கு போனேன். பட் அதுக்கு நான் காலெலாம் செலவழிக்கவும் இல்லை, செலவழிக்க போகிறதும் இல்லை. நல்லா கவனிங்கள். பிகாஸ் ஐ ஹேவ் an understanding. எனக்கு ஒரு அறிவு உண்டு. என்னைக்கு அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிச்சதோ அன்னைக்கு நான் பரம எருசலேமுக்கு அங்கமாக இணைக்கப்படுவதற்கு இந்த வசனத்தின் அறிவு எனக்கு போதும். அதனால தான் பின்னதாக யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் பார்க்கலாம். 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாயிருந்தது. 10வது வசனத்தை வாசித்தலாம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல். இப்ப யோசாயாவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏசாயா சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உயரமான பர்வதங்களின் மேலே கர்த்தருடைய ஆலயமாகிய, இதை இணைத்து பாருங்க. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இது அந்த எண்ட் என்று சொல்லுகிற அந்த காரியத்தில் நடக்கிறதை யோவானுக்கு ஆண்டவர் காண்பித்ததை எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு பூமியில பரம எருசலேம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் தேவனுடைய சபையையே குறிக்கிற ஒன்று. ஆமென்.
அப்ப ஆனா பரம காரியங்களை நம்ம சீக்கிரமா புரிந்து கொள்வது இயலாமையில் இருக்கிறது என்று இயேசுவே நிக்கதோமுவை பார்த்து சொன்னார். எப்பா, நீ யூதர்களுக்கு போதகனாய் இருந்த, நான் சின்ன உதாரணம், சின்ன ஒரு ஓமையை சொன்னேன், மறுபடியும் பிறக்கணும், அதையே உனக்கு புரிய முடியல. அம்மா வயிற்றுக்குள்ள மறுபடியும் போய் எப்படி பிறக்கணும் கேட்டுக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். வாசிக்கலாம். 12வது வசனம். பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானா எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஓ, ஆண்டவரே இங்க சொல்லி காட்டுறாரு. எப்பா, நான் பூமியில காண்பிக்கிற அநேக அடையாளங்கள், அநேக நிழலாட்டங்கள் பரம காரியத்திற்கு அடிப்பது நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் அப்படி சொல்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை இங்கே பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த எருசலேம் என்று சொல்லுகிற அந்த பூமியில இருக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பக்கம் பக்கமாக நமக்கு எழுதி கொடுத்து சபையை அதிலே பொருத்தி பார்க்கும்படியாக தேவன் விரும்புகிறார். Whenever you come across a term Jerusalem, think about the church. நல்லா கவனிங்க. எப்பொழுதெல்லாம் நீங்கள் சபை என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுது இந்த எருசலேமை குறித்து வருகிற காரியங்களிலிருந்து அநேக காரியங்களை நீங்கள் படிக்க முடியும் என்பதற்காக அதை உங்களுக்கு வேத ஆராய்ச்சிக்காகவே நான் விட்டு விடுகிறேன். ஆனால் சில காரியங்களை மாத்திரம் இந்த எருசலேமை குறித்த காரியங்கள் நீங்கள் அறிந்தால்தான் நான் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு விளங்கும் என்பதற்காக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த எருசலேமின் இந்த எருசலேமின் ஆரம்பத்தை நீங்கள் ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். எருசலேமை குறித்து நான் கொஞ்சம் பூமியில இருந்த எருசலேமுக்கு நடந்த காரியங்களை உங்களுக்கு பேசினால்தான் பரம எருசலேமின் காரியங்களோடு நீங்கள் ஒப்பு கொடுத்து சபையை குறித்த வெளிப்பாடை புரிந்து கொண்டு கடைசி நாட்களில் சபை எப்படியாக உயர்த்தப்பட போகிறது என்னுடைய மகிமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக நான் உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாகவே எடுத்து செல்ல விரும்புகிறேன். எங்கே ஆரம்பித்தது இந்த எருசலேம்? திருப்புங்கள் ஆதியாகமம் 14வது ஒரு பைபிள் ஸ்டடியை போல இருந்தாலும் நான் சொல்றதை கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இவைகளை கொஞ்சம் விளக்கமாகவே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். லோத்துவையும் அவனுடைய வீட்டாரையும் சிறைப்பிடித்து போய்விட்டார்கள் என்கிற செய்தி ஆபிரகாமுக்கு வந்தபோது ஆபிரகாம் தன் வீட்டிலே வளர்ந்த 318 பேரை, தன் வீட்டிலே வளர்க்கப்பட்ட வாலிபர்களை, யுத்தம் செய்யக்கூடிய வல்லமையுடையவர்களை அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த சோதோமின் ராஜாவையும் கொமோராவின் ராஜாவையும் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ராத்திரியிலே பவுஞ்சாக விழுந்து அவர்களை விடுவித்து வருகிற நேரத்தில் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. வாசிக்கலாம். 18வது வசனம். அன்றியும், நல்ல கவனிங்க, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த அந்த சம்பவத்தை மோசேயை கொண்டு எழுதின ஆண்டவர் அதோடு கூட அட்டாச் ஆக ஒரு காரியம் இருக்கு சொல்லிதான் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. போது நன்றாய் கவனிங்கள். அந்த வசனங்களை கொஞ்சம் விளங்கும்படியாக கருப்பொருளாய் இருக்கிற காரியத்தை உங்கள் மனதிலே பதிக்க வைக்கும்படியாக சொல்ல விரும்புகிறேன். Where from this Jerusalem started, it was not newly found. Please understand. அங்கே ஒரு ராஜா இருக்கிறான். அவனுக்கு பேர் மெல்கிசேதேக்கு. அவன் வம்சமும் வரலாறும் இல்லாதவன் என்று நமக்கு எபிரேய நிருபாக்கியன் காட்டி கொடுக்கிறான். அவன் இயேசுவுக்கு முன் அடையாளமானவன் என்றும் அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். லிசன், நல்ல கவனிங்க நான் சொல்றத. இயேசுவுக்கு முன் அடையாளமான மெல்கிசேதேக்கு என்று எபிரேய நிருபத்தை எழுதின ஆசிரியன் அங்கே இயேசுவோடு கூட ஒப்பிட்டு இங்கே ஒன்று சொல்லுகிறான்.
முதலாவது தேவன் அவனை சந்தித்தது தரிசனத்தில் தான். ஆனால் இப்பொழுதோ ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கென்று அந்த மெல்கிசதேக் ஆபிரகாம் என்றைக்கு மற்றவர்களின் விடுதலைக்காக தன் உயிரை பணை வைத்து தன்னோடு கூட இருக்கிற யுத்தம் செய்யக்கூடிய வல்லவர்களை சேர்த்து வாலிபர்களை சேர்த்து யுத்தத்துக்கு போய் வெற்றி எடுத்தவனாக வருகிறானோ அன்றைக்கு அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. சாலோமின் ராஜா அங்கே இறங்கி வருகிறார். பக்கத்தில் ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருப்பீங்க. சொல்லுங்க, ஆசீர்வாதம் வேணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு, யாருக்கு ஆசை இல்லை? ஆமா, 2 பரிவாரம் இருந்தது, 4 பெண்டாட்டி இருந்தா, 12 பிள்ளை இருந்தது. ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டானே. அவனுக்கே அவ்வளவு ஆசீர்வாதம் வேணும்னா நமக்கு அஞ்சிருக்கா? ஆனா உண்மையான ஆசீர்வாதத்தை அவரே தேடி வந்து உனக்கு கொடுக்கணும்னா ஒண்ணு செய். பக்கத்துல பார்த்து கையை சொல்லுங்க, உண்மையான ஆசீர்வாதம் அவரே தேடி வந்து உனக்கு கொடுக்கணும்னா. அதுக்கு முன்னால மெல்கிசேதேக்கு யாருன்னு தெரியாது. ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கை பற்றி ஒரு அப்பொழுது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக அந்த மெல்கிசேதேக் தேடி வந்து, எப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எதுக்கு தெரியுமா? என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவன் அழிஞ்சான்ல அப்படின்னு சொல்லாத ஒரு ஆபிரகாம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. சித்தப்பா சித்தப்பான்னா அதுக்கு சித்தப்பூன்னா அப்பா வெட்டினா, அதுதான் தமிழ்நாட்டில் இப்போ நடக்குது. முதல்ல சித்தப்பான்னா அதுக்கு பிறகு இப்போ என்னது சித்தப்பூ, அதுக்கு பிறகு பூ. அப்படித்தானே நடத்திக்கிட்டான் லோத்து, அப்படித்தானே நடந்துக்கிட்டான். என்ன சொல்லாம என்கிட்ட ஒரு ஆலோசனை கிடைக்காம போயிட்டியா, பொழிஞ்சான் போடா அப்படின்னு சொல்லாம அதையும் மனதில் வைக்காமல் என் ஜனம் விடுதலையோடு கூட வாழ வேண்டும், அவர்கள் அடிமையாக வாழக்கூடாது, அவர்கள் அடிமைப்பட்டு போகக்கூடாது என்று தன் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு தன் இடத்துல இருந்த 318 வாலிபர்கள் எடுத்துக்கொண்டு அவள் விடுவிக்க போனானே. ஆகையினால் நான் ஆசீர்வதிக்கப்பா. நல்லா கவனிங்க. எதுக்கு தெரியுமா மற்றவங்களை விடுதலை ஆக்குறதுல நீங்க தீவிரம் காட்டணும்? உண்மை ஆசீர்வாதம் வேணா அதான் வழி. நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம் வேண்டாம், அதுதான் வழி. சிறைப்பட்டவர்களை, அதனால்தான் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று ஆவியானவரை குறித்தும் அதுதான். Today's church forget that. இன்றைய சபை அதை மறந்து விட்டது என்று சொல்லுவேன். அந்த கவனிங்கள் அருமையானவர்களே. நான் அந்த சம்பவத்தை சொல்லியிருப்பேன், ஆனா மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். மரியோஸ் முதல் நாளில் குறிப்பிட்டாரு, ஒரு நக்சல்பாரி தலைவனை ஆண்டவர்கள் கொண்டு வருவதற்கு கர்த்தர் சில கிருபைகளை தந்தார். அவனை ஒரு இடத்திலே, வங்காளத்திலே ஒரு இடத்திலே வைத்து அவனுடைய குடும்பத்தை ஆதரித்தோம். அவன் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டானால் போலீஸுடைய கைக்கு தப்ப வேண்டுமே, சட்டங்களுக்கு தப்ப வேண்டுமே, அவன் மேல ஏராளமான கேஸ் இருந்ததுனால அவனுக்கு தப்ப வேண்டுமே என்று அவனை நாங்கள் வேறு மாநிலத்திலே வைத்து, அங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் அவனுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்க முடியாத கல்கத்தாவில் இருந்து அவர் போவார் அவன் இருந்த இடத்திற்கு. அப்படி போய் வாரத்துக்கு ஒரு தடவை பைபிள் ஸ்டடி எடுங்கள்னு சொல்லி அந்த முழு குடும்பத்திற்கும் தேவையான உதவி தொகையை நாங்கள் கொடுத்து தாங்க ஆரம்பித்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் அதில் அவனுக்கு திருப்தி இல்லாததினால் ஒரு நாள் அங்கிருந்து புறப்பட்டு நேர என்னுடைய அறைக்கு வந்து விட்டான். வந்தவன் சொன்னான், அண்ணன் எனக்கு அங்க வேதம் டெய்லி கிடைக்கணும், அது கிடைக்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை வராரு, I want to learn. ஆகையினாலே நான் உங்க கூட தான் இருப்பேன். நான் சொன்னேன்ப்பா, உங்க கூட இருக்கிறது எனக்கு பெருசு இல்லை, என்னைய உனக்கு கூட வச்சுக்கிறது பெருசு இல்லை, அங்கே செலவழிக்கிறது இங்கே செலவழிக்க போறேன். ஆனா எனக்கும் என் கூட சேர்ந்தவங்களுக்கும் பெரிய ஆபத்து அல்லவா, நாங்கள் விசுவாச துரோகம் செய்கிறோம், அரசாங்கம் எங்களை திருப்பி வேணுமே சொல்லி நான் உன்னோடு கூட பேசி, நான் உன் குடும்பத்தையும் உன்னையும் பார்க்கிறதுக்கு ஏதாவது வழி செய்கிறேன்னு சொல்லி அவனை நான் அனுப்பின போது போலீசார் கைது செய்து விட்டார்கள். போலீஸ் கைது செய்து அவன் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவனை ஜெயிலிலே போட்டு விட்டார்கள். அவனுடைய மனைவியை வேறு ஒரு மாநிலத்தில் அவளையும் 3 பிள்ளைகளையும் பார்க்கும்படியாக நாங்கள் உதவி செய்து அவளை அங்கே வைத்து பிள்ளைகள் படிப்பதற்கு வேண்டிய காரியங்களை செய்யும்போது மூத்த மகள் நன்றாக படித்து கொண்டிருந்தவள்
7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வீட்டில் இந்த பம்ப் ஸ்டவ் உண்டு. அந்த நாட்களில் அடிச்சாதான் அது எரியும். அது வெடித்ததுனால அந்த பிள்ளை இறந்து போனாள். இப்ப எனக்கு விளங்கல. நான் இருந்த ஊரின் பக்கத்தில் தான் அவன் ஜெயிலில் இருக்கிறான். மனைவி ஓ என்று அழுகிறாள். என் கணவனை குறித்து உங்களுக்கு தெரியுமே, பல நூறுகளுடைய மரணத்துக்கு காரணமாய் வாழ்ந்தவன் என்னுடைய கணவன் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கான். நான் எவ்வளவு மாறி இருக்கிறான்னு நான் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. என் பிள்ளை செத்து போச்சு, நான் உங்ககிட்ட போய் எப்படி சொல்றது? நான் சொன்னேன், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. அவளையும் அவளுடைய 2 பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு அந்த சிறைச்சாலையில் அவனை சந்திப்பதற்கான ஒரு அனுமதி வாங்கிவிட்டு, வலைகளுக்கு அந்த பக்கத்தில் அவன் இருக்கிறான், இந்த பக்கத்தில் நானும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 பிள்ளைகளும் நிற்கிறார்கள். அவர் 3 பேரும் அழுது கொண்டு நிற்கிறார்கள். அவனுக்கு ஒன்றும் தெரியாது செய்தி. அப்பொழுது நான் சொன்னேன், தம்பி, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான காரியம்தான், ஆனால் அது உங்களுக்கு இப்பொழுது ஒரு பெரிய ஆக்ரோஷமான கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம். நான் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய மகள் ஸ்டவ் வெடித்து மரித்து போனாள் என்று சொன்னபோது மனைவி ஓ என்று கதற ஆரம்பித்து விட்டாள். ஜெயிலுக்குள்ளே இருந்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏம்மா, இது முன்னால நீ செய்திருக்கலாம், ஆனா இயேசுவை அறிந்த பிறகு சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. அவன் சொன்ன வார்த்தை, இயேசுவை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீ அழக்கூடாது. அவ என்ன திருன்னு முழிக்கிறா? அவளைதான் பார்க்க போறல்லடி. நான் உள்ள ஊழியம் செய்யறேன், நீ வெளியே ஊழியம் செய்ய, அவ்வளவுதான். நான் ஜெயிலுக்குள்ள ஊழியம் செய்யறேன். உள்ள இருந்து 7 நக்சல் தலைவர்களும் உள்ள இருந்தாங்க. அவ்வளவு பேரையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு அவ்வளவு பேரும் விசுவாசிகளாக மாறிவிட்டார்கள். துன்பம் துக்கம் வரும், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் போகும், எல்லாம் இருளா போகணும். ஆனா ஆவி பெற்றதுனால இப்ப ஐயன் தனி போயிட்டுன்னு சொல்றது மட்டும் பாடலாமா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் சேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தெரிந்தவர்கள் பாடலாம். என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசு. ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எவர் என்னை கைவிட மாட்டார், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். வெறுமனே பாடுவது மாத்திரமல்ல, அனுபவமாக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆபிரகாமை தேடி வந்து சாலேம் ராஜா, அந்த சாலேம் என்கிறதற்கு மறுபெயர் தான் ஜெருசலேம்
எருசலேம் என்று பின்னதாக அழைக்கப்பட்டது. அதனுடைய ராஜா என் ஆண்டவராகிய இயேசுவே என்பதற்கு அடையாளமாக மெல்கிசதேக் காட்டப்படுகிறான். இந்த பூமியையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தருவேன் என்றுதான் சொல்லி இருந்தார். ஆபிரகாமே, உன் சந்ததிக்கு நான் இந்த பூமி எல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லித்தான் 400 வருடங்கள் சிறை இறப்பிற்கு பின்னதாக அல்லது 430 வருடங்களுக்கு பின்னதாக மோசேயினுடைய தலைமையில அவர்களை பிடித்து எடுத்து கானானுக்குள் பிரவேசிக்கும் போதும் ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை உனக்கு தந்தேன். ஆனா எருசலேமே தேவ பிள்ளைகள் ஜெயிக்கவில்லை. ஏன்னா எருசலேம் எபூசியருடைய கைகளிலே அடிமைத்தனத்திலே மாட்டிக்கொண்ட ஒரு பகுதியாகவே இருந்தது. நான் சொல்லுகிறதை புரிந்து கொள்ளுங்கள். யோசுவா காலடி வைத்த போது எருசலேமின் நிலைமையை நான் உங்களுக்கு உண்டாவது காட்டிக் கொடுக்கட்டும். 10வது அதிகாரத்தின் 1வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆயியை பிடித்து, யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி, எரிகோவுக்கும் அவருடைய ராஜாவுக்கும் செய்தபடி, ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்ட போது. யார் இப்பொழுது ராஜாவாய் இருக்கிறார்? அதோனிசேதேக். எருசலேமின் ராஜா கானானிய அரசனாகிய அதோனிசேக் என்கிறவனுடைய கையிலே விடப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் அவனையும் யோசுவா ஜெயித்து அவனுடைய கழுத்திலே தன்னுடைய காலை மாத்திரமல்ல மூப்பர்களையும் காலையும் வைக்கும்படியாக செய்து அதோனிபேசேக்கையும் அழித்து விட்டேன் என்றுதான் யோசுவா காண்பித்தார். ஆனால் நல்ல கவனிங்க, 15வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்தி விடக் கூடாமல் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். ஜெயிக்கணும்னு எண்ணமே இல்லாம வாழ்ந்துட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எனக்கு கையளிக்கப்பட்ட இடம். ஏன் எருசலேமை அவர்கள் கையளித்திருந்தார் என்பது சொல்வதற்கு ஒரு சின்ன சம்பவத்தை, வேதம் காட்டுகிற சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நேரம் இல்லாததினால். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் மோரியா தேசத்திலே நான் உனக்கு காண்பிக்கிற மலை என்று சொன்ன அந்த பகுதி தான் எருசலேமை சார்ந்தது. ஆபிரகாம் என்கிற அவருடைய முற்பிதாக்கள் வந்த வழியை காண்பித்து கொடுத்து தன்னுடைய உயிரிலும் அதிகமாய் நேசித்த ஈசாக்கை பலி செலுத்தினதுக்கு ஆயத்தம் என்று சொன்ன இடம் அல்லவா அது? இவர்களிடம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவருடைய அலட்சியத்தினால், இவருடைய அசட்டு தன்மையினால், இவர்கள் சரியாக செயல்படாததினால் எருசலேம் இன்னமும் அது ஒரு அடக்கப்பட்ட பட்டணமாக, ஒரு அடிமையின் பட்டணமாகவே மாற்றப்பட்டிருக்கிறது. சுற்றி இருக்கிறவைகள் விடுதலையான போதும் அடைக்கப்பட்ட அடிமை பட்டணமாவை காண்பிக்கிறது எருசலேம். மெல்கிசதேக் என்ற ராஜாவினுடைய பட்டணம் இப்பொழுது அடிமையாயிருக்கிறது. சபையே, அதுதானே சபையின் குறித்து ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற காரியம். விடுதலையோடு கூட இருக்க வேண்டிய சபை இன்னைக்கு அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. காரணம் அது செய்ய வேண்டியதை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. கொஞ்சம் வேகமாக காண்பித்துக் கொடுப்பதற்காக நான் வருகிறேன். இப்பொழுது தாவீது ராஜாவாகிறான். முதலாவது ராஜா சவுல் செய்யலை. சவுலிடத்தில் படைபலம் இருந்தது, பணபலம் இருந்தது. சவுலிடத்திலேயும் ஏராளமான வசதிகளை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் சவுல்
கர்த்தரின் வசனத்தையே தேடுவதற்கு வாஞ்சிக்காதவன், கர்த்தருடைய வார்த்தையே தேடுவதற்கு அவன் விருப்பம் காண்டாதவன், உடன்படிக்கை பற்றியே மறந்து விட்டவன். ஆகையினால அவனுக்கு எருசலேமை குறித்த கவலை இல்லாமலே போய்விட்டது. எபூசியர்கள் இருந்தார்கள். தாவீது ராஜாவான உடனே அவனுடைய நோக்கமெல்லாம், அவனுடைய ஏக்கமெல்லாம், என் மூதாதையர் பணி கொடுத்து தேவனை பிரியப்படுத்தி தேவனிடத்திலிருந்து சர்டிபிகேட் வாங்கின இடம் எங்க கிட்டதான் இருக்கணும், அதுல தான் நான் வாசிக்கணும், அதுதான் என்னுடைய இடம் என்று சொல்லுவதற்கு ஏதுவாக எருசலேமை மீட்டுக் கொள்வதற்காக துரிதம் காட்டுகிறான். வேதத்தை நம்ம இப்படிலாம் படிக்கிறது இல்லை, அதனால தான் கொஞ்சம் மெதுவாவே நான் பேசுகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் அதை குறித்து ஆண்டவர் நமக்கு விளக்கமாக எழுதியிருக்கிறார். அந்த எபூசியர்கள் வாழ்கிற அந்த பகுதியை அடைய வேண்டும், அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று தாவீது தீவிரம் காட்டின போது நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். என்னுடைய ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன், உங்களுக்கும் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 5வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். நன்றா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். That city was so arrogant. Hey, தாவீது, கோலியாத்தை வீழ்த்ததுனால பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? யுத்தங்களை எல்லாம் ஜெயித்ததுனால பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? ஜெயித்ததுனால உனக்கு ரொம்ப திமிராகி போச்சா? எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா குருடரும் சப்பானிகளும் உன்னை எழுத்த உன்னை அவங்களே விரட்டி அடிச்சிருவாங்கடான்னு சொன்னதை கேட்ட தாவீது தன் படையினரை பார்த்து சொல்கிறான், யார் முந்தி போய் இந்த எபிசீரின் கைகளிலே கைதியாக்கப்பட்ட எருசலேமை விடுவிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய சேனைக்கு தலைவனானான் என்று சொல்கிறான். அது 1 நாளாகமம் 11வது அதிகாரத்தில் போய் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள், நேரமில்லை வாசிப்பதற்கு. லிசன், சத்தம் கேட்குது. தாவீதோடு கூட இருந்த அனைத்து பேருக்கும் சத்தம் கேட்கு. ஆனா ஒரு மனுஷன் மட்டும் ஒரு காரியத்தை செய்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட மனுஷர்களை தேடி இங்க வந்திருக்கிறாருங்கிறதுனால இந்த சப்ஜெக்டை நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். எப்படி என்றால், எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி. நன்றாய் கவனியுங்கள், தாவீது டிப்ஸ் கொடுக்கிறான். எப்படியப்பா இந்த தேசத்தை பிடிக்கணும், இந்த பகுதியை பிடிக்கணும், எப்படியப்பா இந்த காரியத்தை கர்த்தருடையதான் பார்க்கணும். கர்த்தருடையது இப்பொழுது எனிமியினுடைய கையில இருக்குது, கர்த்தருடைய பக்கிஷம் எனிமியினுடைய சத்ருடைய கையில இருக்குது. இதை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஆள் வேணும். எப்படிப்பட்ட ஆளு? சாலகத்தின். நான் உனக்கு ஐடியா சொல்லிக் கொடுக்கிறேன், எப்படி யுத்தத்தை நடத்தும் என்று யுத்த மனிதனாய நான் உனக்கு சொல்லுகிறேன். சாலகத்தின் வழியாக எவன் புறப்பட்டு போய் எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பாணிகளையும் குருடர்களையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். அதே இடத்துல இப்பொழுது இயேசு உன்னை அழைக்கிறார். உன் வியாதியை போக்குவதற்கு இயேசு அழைக்கிறார் என்ற சத்தத்தை கேட்டிருக்கலாம். உன் கடன் சுமையை மாற்றுவதற்கு இயேசு அழைக்கிறார் என்ற சத்தத்தை கேட்டிருக்கலாம். உனக்கு புது வீடு கட்டி கொடுப்பதற்கு இயேசு அழைக்கிறார் என்ற சத்தத்தை கேட்கலாம். ஆனால் உண்மையான இயேசு இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். சிறைப்பட்டு போயிருக்கிற எருசலேமை மீட்டெடுப்பதற்காக நான் உனக்கு வழி சொல்லிக் கொடுக்கிறேன். சாலகத்தின் வழியாக. அந்த சாலகம் என்கிற வார்த்தை, தமிழ் வார்த்தை எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியாது. அதுக்கு இங்கிலீஷ்ல கேஜேவின்னு சொல்கிற கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்குது சாக்கடை, சாலகம், கட்டர் என்று போட்டிருக்கிறது. கட்டர்
வழியாக பிரவேசித்து எதிரியும் இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? என் மேல நாட்டம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த வழி மற்றவர்களுக்கு தெரியாததுனாலும் பரவாயில்ல, மற்றவங்க வெறுக்கிற வழியினாலும் பரவாயில்ல, மற்றவங்க போறதுக்கு அஞ்சுகிற அல்லது அசிங்கப்படுகிற அந்த வழியா இருந்தாலும் அதுதான் என் எதிரியை முடிப்படித்து என்னுடைய ராஜாவுக்கு எருசலேமை மீட்டு கொடுப்பதற்கு எனக்குத்தான் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார் என்று சொல்கிற ஒரு சின்ன வாலிப கூட்டத்தை தேவன் தேடி வந்திருக்கிறார். உன்னை தலைவனாக மாற்றுவதற்கு, உன்னை ஒரு லீடராக மாற்றுவதற்கு, உன்னை ஒரு தலைவனாக மாற்றி சேனாதிபதியாக மாற்றுவதற்கு தேவன் உனக்கு கொடுக்கிற அசைன்மெண்ட். கேட்க போறேன் பிரதர், நம்ம தேசத்துல எத்தனையோ பகுதி இன்னும் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டிய பகுதி, நம்முடைய சபைகள் கூட அநேக நேரங்கள்ல அடிமைத்தனத்தில் இருக்குது பிரதர். பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், அதை விடுதலை ஆக்குறதுக்கு நீங்க சொல்றீங்க மாதிரி என்ன அசிங்கத்தை மேலெல்லாம் பூசிக்கிட நேரிட்டாலும் சரி. கனடாவில் பியரி என்கிற இடத்துல ஒரு பைபிள் காலேஜ் இருக்கிறது. மிஷனரியாக போக வேண்டும் என்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ட்ரைனிங்கின் ஒரு பகுதியை நான் சொல்கிறேன். அந்த பைபிள் காலேஜினுடைய ட்ரைனிங், ஒரு செப்டிக் டேங்க்ல இறங்கி ஒரு அரை நாள் முழுவதும் தன்னுடைய கழுத்து அளவு நிக்கணும். எதுக்குன்னு கேட்பீங்க. மிஷனரியா போற இடத்துல நாற்றம் எடுக்கும்பா, அங்க உனக்கு பார்க்குற மாதிரி வசதிகள் இருக்காதுப்பா, அந்த இடத்த தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அங்க தாக்கு பிடிச்சிடுன்னு சொல்லி அவனை செப்டிக் டேங்க்ல இறக்கி அரை நாள் வச்சிருப்பாங்க. அதையும் மீறி வந்தாதான் அவங்கள அனுப்புவாங்கன்னு சொல்லி அந்த பைபிள் காலேஜ் இன்றைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த திருச்சி கூட்டத்திலையும் என் அருமை சகோதரர் சொன்னது போல இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய எந்த வழியிலும் நான் புறப்பட்டு, எனக்கு தேவன் காண்பிக்கிற வழி கடினமாயிருந்தாலும், அது மோசமாயிருந்தாலும், மற்றவர்கள் வெறுக்கிற வழியாயிருந்தாலும், நான் இறங்கி செல்வதற்கு நான் என்னை தத்தமளிக்கிறேன் என்று சொல்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லித்தான் நாங்கள் ஜென் நெக்ஸ்டை ஆரம்பித்தோம். நன்றை கவனிங்கள் அருமையானவர்களே. டுடே தி சர்ச் ஏன் மண்மேடாக காட்சியளிக்கிறது என்பதை நாளைக்கு பேசுகிறேன். ஆனால் முதலாவது, தேவனுடைய மகாராஜாவின் நகரம் விடுதலையாக்கப்படுவதற்கு நான் என்ன விலைக்கிறேன்னு செலுத்துறதுக்கு ஆயத்தம்னு சொல்கிற எமோஷனலா அல்ல, அதை புரிந்து கொண்ட ஒரு சிலரை தேவன் தேடி வந்திருக்கிறார். நீ பெண்ணாக இருக்கலாம், நீ ஒரு ஆணாக இருக்கலாம், நீ யாரா இருந்தாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி, அது என்ன தடுக்க நிறுத்த போறதில்லை. எனக்கு நோக்கம் எல்லாம் எபூசியரின் கையில் எருசலேம் என்னும் இருந்து விடக்கூடாது, எருசலேம் எபூசியரின் கையில் இருந்து விடக்கூடாது, அவருடைய ஆதிக்கத்தில் இருந்து விடக்கூடாது. நான் என்ன விலைக்கரையும் செலுத்தி அது ஒரு சக்கரை வழியாயிருந்தாலும் சரி, நான் போகிறதற்கு ஆயத்தம் என்று சொல்கிறவர்களை தேடி கர்த்தரின் கண்கள் இந்த மைதானத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் இந்த செய்தி நாளைக்கு முடிக்கும் போதுதான் என்னுடைய பூரணம் தெரியும். ஆனால் அதற்கு முன்னதாக ஆவியானவர் என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு சிறிய காரியம், ஒரு சில வாலிபர்கள் அன்றைக்கு நாளைக்கு ஒருவேளை வளரக்கூடாதபடி தடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நேரத்திலே நீ சொல்லிவிடு என்று சொல்கிறபடினால எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடும்படியாய் நான் கேட்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுகிற இந்த நேரத்தில் உன்னைத்தான் ஆண்டவர் நம்புகிறார், உன்னைத்தான் ஆண்டவர் நம்புகிறார். எனக்காக போய் அந்த ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் உன்னைத்தான் விடுதலையாக்குவதற்கு விரும்புகிறார் என்கிற சத்தம் உன்னுடைய செவிகளிலே தொடித்து உன்னுடைய இதயத்தை தட்டி விடுமானால், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சின்ன கூட்டத்தை, அவர்கள் ஒருவேளை எந்த வயதினராக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பாலை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சபையை சேர்ந்தவர்களாக சென்றால், எனக்காக அடிமைப்பட்டு கிடக்கிற எருசலேமை பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு ஜனங்களிடத்தில் ஓடி வர வேண்டிய எருசலேமை மூடி வைத்திருக்கிற, நாளைக்கு அதை குறித்து விவரமாக பேசுகிறேன், மூடி வைத்திருக்கிற அநேக காரியங்களை உடை தெரிந்து அதை விடுதலையாக்குறதுக்கு ஒரு சின்ன கூட்டம் வேண்டும். முன்னால என்னன்னு கெஞ்சி கேட்கிறாரு. ஆயினும் 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 எனக்காக எழும்புற ஒரு சின்ன கூட்டம் என்று கர்த்தர் மகிமைப்படும்படியாக நீங்கள் சொல்லுவீர்கள். வலது கையை மட்டும் வைத்து காண்பீர்களா பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், எங்களுக்கு விளங்கலை நீங்க சொல்றது, புரியுது எனக்கு, நான் நீங்க சொல்றது பூர்ணமா விளங்கல, பட் என்ன விலைக்கிறையுமே நான் செலுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறேன். சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்குவதற்கு ஆபிரகாமினுடைய சந்ததி நான் அல்லவா? ஆபிரகாமை போல காலத்தில் அவர்களை முறியடிக்கத்தக்கதாக
எழும்பின அவனுடைய சந்ததி என்பதை நான் நிரூபிப்பதற்கு, இந்த தேசத்தில் சிறைப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்கு தேவன் என்னை அபிஷேகிக்க விரும்புகிறார் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் நன்றாக வளர்ந்து கையை காண்பீங்கள். அநேகருடைய கரங்கள் மேலே போகிறதற்கு